ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். அமைச்சர் பெரியசாமி அவர் மீதான விசாரணையான தீர்ப்பு பரபரப்பாக வெளியில் வந்திருக்கிறது. என்ன ஒன்று, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போனது அப்படின்ற மாதிரி இன்று தீர்ப்பு அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை, 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கிடைச்சாவே அவருடைய அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி இதெல்லாம் பறிபோகும். அப்படி எதனா இன்றைக்கி நடக்கும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நல்ல வேலை அப்படி நடக்கலை. ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. என்ன வழின்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய தீர்ப்பு, இந்த தீர்ப்பு சொல்லும்போது ஏற்கனவே பிப்ரவரி மாதத்துலேயே இதுக்கான இதெல்லாம் விசாரணை முடிஞ்சிச்சு. இருதரப்பு விசாரணை முடிஞ்சு தேதி சொல்லாமல் ஒத்தி வச்சுருந்தார். இந்த தேதியில் தீர்ப்பு அறிவிக்கப்படுன்ற மாதிரி சொன்னதால் இன்றைக்கி வந்திருக்கு. என்னென்னா, கீழமை நீதிமன்றம் பெரியசாமி விடுவித்தது செல்லாது, ரத்து அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட்டார். அடுத்து என்னென்னா, இந்த வழக்கு வேறு நீதிமன்றத்தில் நடக்கும். லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது இனி எம்பி எம்எல்ஏக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கும். அதனால் 28ஆம் தேதிக்குள்ளே அவர் நேரில் ஆஜராகி 1 லட்ச ரூபா அங்கே கட்டணும், நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து விசாரணையை துரிதமாக நடத்தி ஜூலை மாதத்துக்குள்ளாக இந்த தீர்ப்பை சொல்லி முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் என்பது ஒரு ஆலயம் மாதிரி, இங்கே நம்பி வர எல்லோருக்குமான ஒரு இது சரியான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும். தீர்ப்பை வழங்கும்போது, தீர்ப்பை வாசிக்கும்போது அல்லது தீர்ப்பை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை எல்லாம் முழுதுமாக இருதரப்பு வாதத்தையும் முழுதுமாக கவனத்தில் எடுத்துக்கணும். மேம்போக்காக சொல்லிட்டு போயிடக்கூடாது தீர்ப்பை அப்படின்லாம் நாசுக்காக சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கீழமை நீதிமன்றங்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பொறுப்பு இல்லாமல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை மறைமுகமாக இது சரியான முறையில் கவனத்தில் எடுத்துக்காமல் தீர்ப்பை சொல்கிறது சரியல்ல அப்படின்றத சாதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னா, 2008 முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவருடைய பாதுகாவலராக இருந்தவர் கணேசன். அந்த கணேசனுக்கு சிறப்பு ஒதுக்கீடுன்ற பேரில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்துறையிலேருந்து இடத்த ஒதுக்கி கொடுக்குறாரு. அன்றைக்கி மதிப்பு அது 70-80 லட்சம் இருக்கும். அந்த தொகையை கொடுத்து வாங்குறதா தான் அன்றைக்கி பேச்சு இருந்தது. இருந்தாலும் அதில் முறைகேடு நடந்திருக்கிறது. ஏன்னா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 70-80 லட்சத்துக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லி அன்றைக்கி விமர்சனங்கள் கடுமையாக எழுப்பப்பட்டது. சில ஊடகங்கள்லாம் அதை பற்றி எழுதுனது. என்னென்னா, தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த லேண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அரசு தரப்பு விலை நிர்ணயம்னு ஒன்று இருக்கும். அது எப்பவுமே குறைந்ததாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கிரவுண்டு ஒரு பகுதியில் 25 லட்சத்துக்கு கிடைக்கிது, அதுதான் அரசு நிர்ணயித்திருக்கிற விலை அப்படின்னு சொன்னால், நடைமுறையில் அவ்வளோ விற்கிறது இல்லை. எப்படி பார்த்தாலும் அது 75-80 லட்சம் தான் விற்பாங்க, வாங்குவாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில். அரசு என்னவோ குறைஞ்ச தொகை தான் போட்டிருக்கு, அந்த விலைக்கு யாரும் விற்கிறது இல்லை, வாங்கிறதும் இல்லை. இப்படி வேணால் நடைமுறை சிக்கலை மீறி இதில் ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு பிறகு இது மேலே ஒரு வழக்கு பதிவாகுது. அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ரொம்பவும் சாதகமாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்பட்ட உளவுத்துறை அதிகாரி ஐஜி ஜாஃபர் சேட் அவர்கள் மீது ஒரு பெரிய சர்ச்சை இப்படியாக எழுந்தது. இன்னும் பத்திரிகையாளர் மேலேயும் கூட இந்த மாதிரி வந்தது. ஜாஃபர் சேட்டு அவருக்கு இந்த இடத்த அவருக்கு இதே போல் தான் ஒதுக்கி கொடுத்துருந்தப்ப, அவங்க இன்னொரு பிரைவேட்டு தனியார் கட்டுமான நிறுவனத்தோடு இணைந்து அதை இன்னும் பார்த்து வீடெல்லாம் கட்டி விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் அதில் லாபம். அப்போ பல கோடி ரூபாய் வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு இடத்த மிக குறைந்த விலைக்கு சில காரணங்களை சொல்லி ஒதுக்கீடு கொடுத்தது தவறு. எந்த அடிப்படையில் அவருக்கு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்களுடைய மனைவி சமூக சேவை இதில் இருந்ததாக சொல்லி சமூக சேவை என்ற அடிப்படையில் அவருக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்ததாக சொல்லணும். எங்கே சமூக சேவை செய்தாங்க, என்ன செய்தாங்க? தமிழ்நாடு முழுக்க மக்களுக்காக பல 100 பேர் இன்னும் நயப்பைய உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமூக சேவை செய்துட்டு இருக்கும்போது இவர் எந்த சமூக சேவையை செய்திருந்தார், எந்த அடிப்படையில் இவருக்கு ஒதுக்குறாங்க மனைவிக்கு? அதுக்கு காரணம் இவர் கூட இருக்கிறாரு, இவருக்கு இதில் தோணை யார், ஜாஃபர் சேட்டு அப்படிலாம் பேசப்பட்டது. பிறகு இந்த வழக்கு ஐபிஎஸ் அதிகாரி என்பதால் இவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அனுமதி வேணும், இந்த அரசு வழக்கு பதிவு நடத்தணும்னா. ஆனால் அன்றைக்கி சபாநாயகர் தான் அனுமதி கொடுத்தாரு. அதிமுகவினுடைய சபாநாயகராக இருந்தவர் அன்றைக்கி அனுமதி கொடுத்தாரு. அது செல்லாது, ஆளுநர் தான் அனுமதி கொடுக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது. அது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது இந்த மாதிரியான விசாரணை இருக்கிறப்ப ஆளுநர் அனுமதி கொடுக்கணும். அன்றைக்கி இருந்த ஆளுநர் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாரா என்னன்னு தெரியல, அது விசாரியில் அவர் அனுமதி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதால் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்புறம் உள்துறையும் அது விசாரிக்கிறதுக்கான அனுமதி அன்னைக்கு தேதிக்கு கொடுக்கல. அது என்ன அரசியல் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு தெரியல.
ஆனால் இப்போ இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னா, பெரியசாமிக்கு இதில் வந்து வழக்கு எங்கே போகுதுன்னாக்கா, சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழக்கு விசாரணைகளை விரைந்து முடிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நடந்தது லஞ்ச ஒழிப்பு துறையில் பதிவு பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தது. பெரியசாமி இப்போ வந்து மந்திரி ஆன பிறகு இதுலேருந்து அது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னை விடுவிக்கணும், இதில் வந்து எனக்கு தொடர்பு இல்லை, விடுவிக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்ட அந்த மனு மீது விசாரணை விரைவாக நடத்தி கீழமை நீதிமன்றம் அவர் விடுவிச்சிருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு நீதிமன்றம் இது வந்து செய்திருக்கிறது. ஆனால் அது சரியில்லை அப்படின்னு தான் இப்போ வந்து ஆனந்த வெங்கடேஷ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னால இந்த அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நாசுக்காக சொல்ல வராரு. இப்போ வந்து போகிறது சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் முறைகேடுன்னு இருந்தாக்கா நடத்துறதுக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு. இதை எடுத்துக்கணும், இந்த மார்ச் வந்து நேரில் போய் ஆஜராகி இதெல்லாம் சொல்லணும். அதுக்கடுத்து ஜூலைக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை முடிச்சிடணும். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த ஒரு மாதத்தில் இந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு தீர்ப்பு வரும்போது இவர் அமைச்சராக நீடிப்பாரா, இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி நிலைக்குமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் தான் ஊடால இருக்கிறது, இந்த ஒரு 2-3 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய பரபரப்பு. 2 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை என்றால் முறைப்படி அவருடைய அமைச்சர் பதவி பறிபோகிறது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனால் உடனடியாக சிறைக்கு போயிடுவாரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதான இந்த டான்சி ஊழல் வழக்கு, சசிகலா அவர்கள் மீது இந்த வழக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு எப்படி கடத்திக்கிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த வழக்கை வந்து கடத்திக்கிட்டே போகலாம். எது மேல்முறையீடுன்னு கொண்டு போய் கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தலாம். அப்புறம் அங்கே இல்லையா இங்கே உயர்நீதிமன்றத்திலே போடுறப்ப அங்கேயும் தாண்டி தீர்ப்பு வருகிறது என்றால் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு பல கட்டம் இருக்குது இதில். ஆனாலும் கூட என்றைக்காக இருந்தாலும் நீதி வந்து வென்றே தீரும் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து பொய்த்து போனதல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. அது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த விடயத்திலே நடந்து முடிஞ்சது. சசிகலா அவர்கள் எல்லாம் எப்படி சிறைக்கு போயிட்டு வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து பெரியசாமி ஜூலை மாதத்துக்கு பிறகு நாட்கள் தள்ளி போனாலும் கூட என்றா இருந்தாலும் அவர் தண்டனைக்குரியவராக இருப்பார் அப்படின்னு சில சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் நம்ம கேட்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சோதனையான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருப்பதை தவிர்க்க முடியாது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய வருவாய்த்துறை, இடி இப்படியான விடயங்கள்லாம் வந்துட்டு பல்வேறு சோதனைகளை நடத்தி மணல் குவாரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 700 கோடிகளுக்கு மேலே முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் துறையை சார்ந்த பல்வேறு இடங்களில் வந்து ஆய்வு செய்திருக்காங்க, ரெய்டு போயிருக்காங்க, சோதனை போயிருக்காங்க, ஆவணங்கள் நிறைய வந்து எடுத்திருக்கிறாங்க. முறைகேடு நடந்திருப்பதற்கான விஷயங்கள் நடந்திருக்கிறது. தலைமை பொறியாளர் வந்து நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் வந்து சாட்சியம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக அந்த பக்கம் அது வந்து மத்திய அரசு நகர்த்தக்கூடிய காய். இப்போ அதில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கருத்து சொல்ல வராங்க. அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கும்போது இப்படித்தான் வந்து எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் மீது இப்படியான அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் தவறு நடக்க போய் தானே அவங்களாம் விசாரணைக்கு வராங்க. பொய்யா வழக்கு போட முடியாது. பொய் வழக்குன்னு போட்டால் நீதிமன்றத்தில் வந்து உடையும் இல்லை. நாளைக்கு நீங்களே திரும்ப அவங்க மேலே ஒரு வழக்கு போடலாம்ல. எல்லாருமே சாதாரண நபர்கள் எல்லாம் பணம் கொழித்த நபர்களாக இருக்கும்போது வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றத்தில் வைப்பதும் தன் மீதான குற்றச்சாட்டு உண்மையில்லை என்று சொல்ல வைப்பதற்குமான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சம்மந்தப்பட்டவர்கள் மீதே தனி வழக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நுணுக்கெல்லாம் சட்டத்தில் இருக்குது, செய்வாங்க அவங்க. ஆனால் தவறு நடந்துட்ட பிறகு அதை வந்து சரி கட்ட முடியாது. என்றைக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே சிக்கித்தான் ஆகணும். இப்போ அந்த வகையில் தான் பொன்முடிக்கு ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து இருந்த தீர்ப்பு இப்போ வந்திருக்கிறது. அவர் மேலே இன்னொரு வழக்கும் வந்து இருக்கிறது. எப்படி இவர் பெரியசாமி இப்போ வந்த பிறகு தண்டனையிலிருந்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் விலக்கப்பட்டாரோ, விடுதலை செய்யப்பட்டாரோ, அதே போலவே அதாவது மண் எடுத்து விற்ற வழக்கில் அதில் பல 100 கோடி வந்து முறைகேடு நடந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் வருமான வரித்துறை இடிலாம் வந்து சோதனை நடத்திட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் வேற ஒரு வழக்கில் வந்து சொத்து குவிச்ச வழக்கு ஒன்று வரும்போது தான் அவர் வந்து விடுவிக்கப்படுறாரு. அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ மேல்முறையீடு போயிருக்காங்க. அதை தவிர்த்து இன்னொரு வழக்கு அவர் விடுதலை பெற்ற வழக்கு ஒன்று இருக்குது. ஏற்கனவே இந்த மண் விஷயத்தில் வந்து விடுவிச்சது செல்லாது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிற வழக்கு இதே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் இது விஷயமாக பொன்முடி தரப்புலே டெல்லி வரைக்கும் போனாங்க. அவர் குறிப்பாக விசாரிக்கக்கூடாது, தலைமை நீதிபதி தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தலைமை நீதிபதியே, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே
அதே ஆனந்த் வெங்கடேஷ் தான் அந்த வழக்கையும் விசாரிப்பார்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு இப்போ. அது ஒரு பக்கம் வந்து சில அமைச்சர்களுக்கு கத்தி தொங்கிட்டு இருக்குது. தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதை போலவே வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் எடுத்துட்டவங்க. அதிமுக வளர்மதிக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் வந்து தடை கொடுத்துருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் திமுகவுக்கும் தேர்தலை நெருங்க இன்னும் சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சி சும்மா இருக்கிறதானா, இல்லை அவர்களும் பழிவாங்கும் நோக்கத்தோடு சில விடயங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற அரசியல் காரணமும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாகவே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இதில் அது காங்கிரஸாக இருந்தாலும் இப்படி தான் செய்துக்கிட்டு இருப்போம். கடந்த முறை ஒரு சீட்டுக்காக வேண்டியே அறிவாலயத்தில் மேலே தயாலா அம்மாக்கிட்ட விசாரணை என்ற பேரில் நடத்திக்கிட்டு கீழே சீட்டு பேரம் நடந்ததெல்லாம் நடந்தது காங்கிரஸ் பீரியடில். அது வந்து ஆக தவறு இருக்க போய் தான் அவங்க வந்து வழக்கு விசாரணைன்னு வராங்க. நாளைக்கு சமரசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு மோடி அரசு அவர்களுக்கோ இல்லை நாளைக்கு வரக்கூடிய காங்கிரஸ் அரசு வரப்போகிறதா சொல்கிறாங்கல்ல, வந்த பிற்பாடு சுமூகமாக இருந்தாக்கா அதை அந்த இடத்துல பேசி வழக்கு முடிச்சுக்கிறக்கூடிய இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. இப்போ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி வாய்ப்பை கையில் எடுக்கும் பட்சத்தில் திமுக அரசு தன்னுடைய எதிர்ப்பை எல்லாம் கைவிட்டுட்டு மாநில நலன் கருதி பாஜக ஒன்றிய அரசுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோன்ற ஒரு முடிவை கட்டாயம் நோக்கி நகர்ந்துருவாங்க. ஏன்னா இந்த வழக்கில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் இல்லை, ஏற்கனவே அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, அதுக்கான வரலாறு இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம சொல்ல வரோம். இல்லை இல்லை இன்னொரு பக்கத்தில் வந்து காங்கிரஸே வந்து விட்டதுன்னு வச்சுக்க, சொல்லவே தேவையில்லை. காங்கிரஸுக்காக தான் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் பாடுபட்டுட்டு இருக்கிறோம். வந்துட்ட உடனே இந்த வழக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு நிரபராதின்னு வந்தாங்கல்ல இங்கே கீழமை நீதிமன்றத்தில், அந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடுன்னு வரவங்கலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் வராங்க. திடீர்னு பார்த்தா கோட்டீஸ்வரர்களாக வராங்க. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சது அப்படின்னு சொல்ல வராங்க. இத்தனை 1000 கோடி உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் எப்படி சேருது அப்படின்னு நம்ம அந்த நபர்களை பார்த்து கேட்கும்போது நாங்கள் உழைச்சோம், அந்த உழைச்சினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை யாருக்கும். அது இவர்கள் மட்டுமே பணம் கொழுத்தவர்களாக இருப்பது சரியானது அல்ல. ஊழல் முறைகேடு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் இவங்களாம் பணக்காரராக ஆகிறாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பெரியசாமிக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்குது அப்படின்ற ஒரு கண்டமாக தான் இருக்கும் என்பதே மாற்று கருத்து இல்லை. அப்படின்றது தான் சட்ட விஷயங்களை வந்து ஆய்வு செய்யக்கூடிய சிலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இன்று தப்பியிருக்கிறார் நாளை என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்வோம். ஏன்னா ஜூலைக்கு பிறகு இன்னொரு ஆட்டம் இருக்குது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிறைய நடக்கக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்னும் சில நெருக்கடிகள் திமுகவுக்கு எதிராக வரும் அப்படின்றது சொல்ல வராங்க. எப்படின்றது நம்ம காத்திருந்து பார்ப்போம். மேற்கொண்டு நடக்கிற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.